தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். உங்களை உருவாக்கி பெயர் சொல்லி அழைத்த தேவன் உங்களை உருவாக்கிய நோக்கம் என்னவென்றும், நீங்கள் தேவனுடைய பிரதிநிதியாக இந்த பூமியில் எவைகளையெல்லாம் செய்ய எதிர்பார்க்கப்படுகின்றீர்கள் என்று நிதானித்தறிந்து உங்களுடைய உண்மையான மதிப்பை நீங்கள் அறிந்து கொள்ளும்போதுதான் தற்பெருமைக்கும் மாய்மாலமான தாழ்மைக்கும் நடுவில் உங்களால் சரியாக செல்ல முடியும். அன்பின் தேவனே, நீர் சர்வ வல்லவராய் சர்வ வியாபியாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் உம்முடைய கரம் உண்டாக்கியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அநேக காரியங்களில் நான் பெருமையாகவும் மேட்டிமையான சிந்தனையுடனும் இருந்ததை எனக்கு தயவாய் மன்னியும். இந்த பூமியில் உம்முடைய பிரதிநிதியாக நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து உம்முடைய ராஜ்யத்தின் திட்டத்தில் இணைந்து செயல்பட கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.